ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பொருட்கள் மட்டும் ஒன்றா சேர்த்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சூப்பரான மேஜிக் நடக்குங்க. ஸோ ரொம்ப நமக்கு காசும் மிச்சமாகும். அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கா? ஸோ அதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை நம்ம மணி சேவிங் டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், ரொம்ப யூசேஜாகவும் இருக்குங்க. ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இலைகள் கற்பூரவள்ளி இலைகள். ஸோ இதனுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான அளவு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கலாம். இந்த ஒரு கலையை நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா கூட பால்கனியில் கூட அவ்வளோ சூப்பராக வளர்த்துடலாங்க. ஸோ இது நிறைய யூசேஜுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், துளசி இலைகள். இதுவும் நம்ம மோஸ்ட்லி எல்லார் வீடுகளையும் இப்போ நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஒரு புனிதமான செடி மட்டும் இல்லை, இதில் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதையும் நம்ம ஈஸியாக வளர்த்துடலாங்க. ஒரு பால்கனியில் சின்ன இடம் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிலை கொடி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தாங்க. இந்த 3 செடிகளையும் மோஸ்ட்லி இப்போ நிறைய வீடுகள் இருந்துகிட்ருக்கு. நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த 3 இலைகளையும் சேர்த்துட்டோங்க. இப்போ ஒரு சூப்பரான மேஜிக் நடக்க போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த 3 இலைகளையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ என்ன மேஜிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நமக்கு மணி சேவிங் ஆகும், நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 செடிகளும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா உடனே வாங்கி வளர்த்துருங்க. ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட போதுங்க, சூப்பராக வளர்ந்துடும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய யூசேஜுக்கு நமக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ அம்மியில் அரைக்கும் போது நமக்கு நிறைய சாறு கிடைக்குங்க. ஸோ மிக்சியில் அரைக்கிறத விட நீங்கள் இடிக்கல் இருந்தால் கூட அதில் கூட இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக வேணாங்க, லைட்டான நைஸாக இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம எல்லார் வீடுகளிலும் அம்மி கூட அவ்வளோ இருக்கிறது இல்லைங்க. ஸோ தாராளமாக நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க, இடிக்கல்ல இடிக்க முடியலன்னா கூட. ஸோ இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு கடாயில் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 100 ml போல் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ரொம்ப ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டாங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருங்க. ஃபுல்லாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா நம்ம சேர்த்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கணுங்க. நம்ம இதில் இன்னும் ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேங்காயெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூரணம் புத்தா மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. நீங்கள் தேங்காயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 2 ட்ராப் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம தேங்காயெலாம் வாங்கி உடைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணியை வீணாக கீழே கொட்டிட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காய் தண்ணியில் ரசம் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இதனால் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அதனால் தேங்காய் தண்ணியை இனிமேல் வீணாக கீழே கொட்டிடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடைச்ச தேங்காயை ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்து இது நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு விட்டுருங்க. 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்சு அந்த இலைகள்லாம் நல்லா அந்த எசன்ஸ் இறங்கி பாருங்கள், உங்களுக்கே சூப்பராக தெரியுது. அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸே அதுதாங்க. இதோட நீங்கள் வீடியோ பார்க்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துட்டோம். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இன்னும் ஒரு பொருள் நம்ம இதை சேர்க்க போகிறோம். இன்னும் திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம அதே பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இதில் நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது தேன் மெழுகு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கற்பூரம். இந்த தேன் மெழுகும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இயற்கையான பொருள் தான். இதில் நிறைய வகைகள் இருக்குது. அதாவது நம்ம இந்த பைப் ஓட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தேன் மெழுகும் இருக்குங்க. அதனால் நீங்கள் தேன் மெழுகு கேட்டு வாங்கும்போது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு 2 or 3 மினிட்ஸ் வச்சிங்கனாவே நல்லா மெல்ட் ஆகிடுங்க. பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் பாருங்கள், சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அதாவது ஃபுல்லாக ஆறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணுங்க. அதனால் ஃபுல்லாக ஆற விட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்களே, அந்த பதம் வர வரைக்கும் இருக்கட்டாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாங்க. நீங்கள் எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ, எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றிட்டா இது செட் ஆகிடுங்க. ஒரு 2 or 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு காமிக்கிற பாருங்கள், சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான மூலிகை தைலம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தைலம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மூலிகை தைலம் செஞ்ச பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பொருள் தாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு தைலமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதனால் நீங்கள் நம்ம கடையில் வாங்கி கெமிக்கல் கலந்த தைலம்லாம் யூஸ் பண்ண வேண்டாங்க. தாராளமாக இந்த தைலத்தை ரெடி பண்ணி நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உடம்பு வலி, கை கால் வலி, உங்களுக்கு கோல்டாக இருக்கா, இல்லை மூக்கடைப்பு, ஜலதோஷம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான எஃபெக்ட் கிடைக்குங்க. நல்ல ரிசல்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஒரு ரெட்டாட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.